மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட மனிதநேய வர்த்தக நலச்சங்கத்தினர். மனிதநேய வர்த்தக நலச்சங்கம் மற்றும் மனிதநேய அனைத்து வர்த்தகங்கள் நலச்சங்கத்தின் மாவட்ட தலைவர் கபீர் அகமது தலைமையில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டத்தின்படி சுமார் 500க்கும் மேற்பட்ட சாலையோர சிறிய வியாபாரிகள் உறுப்பினர்களாக இருந்து வருகிறார்கள். இவர்கள் திருச்சி கடைவீதி பகுதிகளான NSP ரோட், தெப்பக்குளம், ஆர்ச் உள்பகுதி, தெப்பக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பனியன் ஜட்டி, பேன்சி பொருட்கள், உணவுப் பொருட்கள், சப்பல், ஸ்கூல் பேக் போன்ற நடுத்தர பாமர மக்கள் பயன்படுத்தப்படும் அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்து வருகின்றனர். கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக விற்பனை செய்து வரும் இவர்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் தரைக்கடை வியாபாரிகளை தற்போது வியாபாரம் செய்யும் இடங்களிலிருந்து அகற்றி மாற்று இடம் தரப்போவதாக தீபாவளிக்கு முந்தைய மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. தற்பொழுது வியாபாரம் செய்து வரும் பகுதியிலேயே ஒழுங்குபடுத்தி வியாபாரம் செய்ய அனுமதிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் எங்கள் சங்கத்தின் நிர்வாகியுடன் கலந்து எங்களுடைய உறுப்பினர்களுக்கு மக்கள் நடமாட்டம் உள்ள வியாபாரம் நடக்கக்கூடிய பகுதிகளில் மாநகராட்சிக்கு சொந்தமான சிங்காரத்தோப்பு கடை வீதிகளில் யானைக்குளம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வியாபாரிகளுக்கு கடை ஒதுக்கி தர ஆவணம் செய்ய வேண்டும். மேலும் மாற்று இடம் தரும் வரை தற்போது உள்ள இடத்தில் வியாபாரம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என கோரி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது சம்பந்தமாக மாநகராட்சி ஆணையரிடம் சொல்லியும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. மேலும் மேயர், அமைச்சர் ஆகியோரிடம் முறையிட்டுள்ளோம். எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் தற்போது முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவித்தனர். எங்களுடைய வியாபார சங்க தொழிற்சங்கத்துடைய நிர்வாகிகள் உறுப்பினரோட மரியாதைக்குரிய மாநகராட்சி ஆணையரை சந்தித்து மனு கொடுக்குறோம். என்ன அப்படின்னா, ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ், சாலையோர சிறிய வியாபாரிகள், தரக்கடை வியாபாரிகளுடைய வாழ்வாதாரத்துக்காக மத்திய மாநில அரசுகள் ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் ஆக்ட் உருவாக்கி அதன் அடிப்படையில் வியாபாரியுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாம உரிய மாற்று இடத்தை தேர்ந்தெடுத்து வியாபாரியுடைய கருத்துக்களை கேட்டு மாற்று இடம் கொடுக்கணும்னு சொல்லி சட்டம். ஆனா அந்த வியாபார குழுல ஒரு 6 பேர் வெண்டிங் ஜோன்ல உள்ள போயிருக்காங்க. அந்த 6 பேர் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு சாதகமான ஆட்களை மட்டும் மாநகராட்சி எந்த இடம் காட்டுதோ அந்த இடத்துல ப்ரையாரிட்டி கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து, இப்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பனானா லீஃபுக்கு பக்கத்துல ஒரு இடம் ஒதுக்குறாங்க. அந்த இடத்துல தனக்கு சாதகமான ஆட்களுக்கு மட்டும் இடம் ஒதுக்குங்க, இது வேற அங்க அதே பகுதியில் உள்ள வியாபாரி எல்லாம் மாற்று இடம் கொடுங்க அப்படின்னா அது எங்க கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம EB ரோட்ல உள்ள அந்த சாலை ரோட்ல இருக்கக்கூடிய இடமா, அது மக்கள் நடமாட்டம் இல்லாத இடம். அங்க அதிகமா இறந்தவர்களை கொண்டு போகக்கூடிய இடமா இருக்கு. அந்த இடத்துல எங்க சங்கத்தை சார்ந்தவங்களுக்கு இடம் ஒதுக்குவாங்களாம். அவங்க சங்கத்தை சார்ந்தவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முக்கியமான கடைவீதி பகுதியில் இடம் ஒதுக்குவாங்களாம். இதை ஒரு தீர்மானமே போட்டு அதுக்கு ஆணையர் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு சில அதிகாரிகளும் கொடுக்குறாங்க. கருத்துக்கள் எல்லா சங்கமும் எங்களுடைய தொழிற்சங்கமும் இருக்கு, மற்ற தொழிற்சங்கம்லாம் இருக்கு. எல்லாத்தோடைய சங்கத்துடைய கருத்துக்களையும் கேட்டு மாற்று இடம் கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே 2 வாரத்துக்கு முன்னாடி மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு மனு கொடுத்துருக்கோம். ஆனா என்ன பண்றாங்க அதிகாரிங்க அப்படின்னா சில பேருடைய பேச்சை மட்டுமே கேட்கறாங்க. அங்க ஏறத்தாழ 2500க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் இருக்காங்க. அவங்களுடைய முக்கியத்துவத்துக்கு உண்டான அந்த சங்கங்களுடைய பிரதிநிதிகளை கூப்பிட்டு எந்த ஆலோசனையுமே இப்போ வரைக்கும் நடத்துற. எங்களுடைய சங்கம் 1000க்கும் மேற்பட்ட வியாபாரிகளை வச்சு நாங்கள் தொழிற்சங்கம் நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய மனிதநேய மக்கள் கட்சியுடைய வர்த்தக சங்கமான மனிதநேய அனைத்து வர்த்தக நலச்சங்கத்துடைய சங்கம் பதிவு பெற்ற சங்கம். இந்த சங்கத்தை கொண்டு 20 வருஷமா அங்க வியாபாரிகள் இருக்காங்க. இவங்களை கேட்டு எந்த கருத்தையுமே கேட்கல வைக்கல. ஆனா என்ன பண்றாங்க, ஆணையர் அவங்க வியாபார குழு கமிட்டின்றவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஆலோசனை பண்றாங்க. இது கூடாதுன்னு நாங்க சொல்றோம். எங்களுடைய கருத்தையும் கேட்டு எங்களுடைய வியாபாரிகளுடைய மனநிலையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல இடம் ஒதுக்கணும். இப்ப மனநலப்புக்கு பக்கத்துல இடம் ஒதுக்குறாங்களாம். அது அவங்களுடைய சங்கத்துக்கு மட்டுமே ப்ரையாரிட்டி கொடுத்து செய்யறாங்க. அப்படி செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா மாநகராட்சியை நாங்க தொடர்ச்சி ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் மூலியமாக மாநகராட்சியை கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதை நாங்கள் அடுத்த கட்ட மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக உள்ளிருப்பு போராட்டம் இன்னும் 2-3 நாள்ல மிகப்பெரிய அளவுல ஒட்டுமொத்த மனிதநேய மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள் 2-3 நாள்ல எங்களுக்கு முறையா அவங்க மாநகராட்சியில விளக்கம் கொடுக்கல அப்படின்னா நாங்க இன்னும் 2-3 நாள்ல இங்க மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக மனிதநேய அனைத்து வர்த்தக நலச்சங்கம் சார்பாக உள்ளிருப்பு போராட்டம், தொடர் உள்ளிருப்பு போராட்டம், உண்ணாவிரதத்தை நாங்க இங்க மாநகராட்சி ஆணையர் அலுவலகத்துல நடத்த போறோம். ஏன்னா ஒரு சாராருக்கு மட்டுமே நீங்க ஒத்து போற மாதிரியும் மற்ற வியாபாரிகளை வஞ்சிக்கிற மாதிரியும் இருக்கு. அதனால இது கூடாதுன்றதை நாங்க எடுத்து வைக்கிறோம். மாநகராட்சி மரியாதைக்குரிய மாநகராட்சி ஆணையர் அவர்கள் கவனம் செலுத்தணும். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எல்லாத்துக்குமான முதலமைச்சர், ஒரு சில ஆளுநருக்கு மட்டுமே இங்க கிடையாது. அதனால எல்லாத்துக்குமான முதலமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் எல்லாத்துக்குமானவங்களா இருக்கணும். ஒரு சாராருக்கு மட்டுமே இது பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம், எங்களுக்கு முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா எங்களுக்கு மாற்று இடம் தேவையில்லை. உங்களுக்கு பிரச்சனைக்குரிய இடத்தை மட்டும் எடுத்துட்டு மீதி ஓர ஒருக்கமா இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் வியாபார மண்டலங்க அதிகங்க. NS போரெல்லாம் 40 அடி ரோடு, அங்கெல்லாம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, பொதுமக்களுக்கோ போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அதெல்லாம் ஓர ஒதுக்கமா முறைப்படுத்தி வியாபாரிகள் அங்க வியாபாரம் பார்க்கணும்னு சொல்லிதான் எங்க கோரிக்கை. நீங்க மாற்று இடம் கொடுத்தீங்க அப்படின்னா வியாபாரியுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும்.
நேரடியாகவும் மறைமுகமாகவும் என்எஸ் போர்டை சார்ந்து 10,000 குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த 10,000 குடும்பங்களுடைய வாழ்வாதாரமும் கேள்விக்குறி ஆயிரும். ஏற்கனவே 2002 இது மாதிரி பாதிப்பு ஏற்பட்டதுனால அசோக்குன்ற ஒரு நபர் வந்து தீக்குளிச்சு தன்னுடைய உயிரே இழந்த சம்பவம்லாம் இருக்கு. அதனால நீங்க மார்க்கெட்டை எப்படி காந்தி மார்க்கெட்ல அங்க வியாபாரிகளை வியாபாரம் பக்கம் அனுமதிக்கிறீங்களோ அதே மாதிரி என்எஸ் போர்டு வியாபாரிகளையும் ஓர ஒதுக்குமா அனுமதிங்கன்னு சொல்லிட்டு எங்களுடைய கோரிக்கை. இதை மாநகராட்சி ஆணையர் செவிமடுத்து கேட்கணும். அப்படின்லாம் நாங்கள் ஜனநாயக ரீதியில் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நாங்கள் செய்வோம். இது மனிதநேய மக்கள் கட்சியுடைய கோரிக்கையாகவும் இருக்கு, மனிதநேய அனைத்து வர்த்தக சங்கத்துடைய கோரிக்கையாகவும் இருக்கு. இது உடனடியாக மாநகராட்சி ஆணையர் எங்களை கூப்பிட்டு பேசல அப்படின்னா இன்னும் 2 நாளுக்குள்ள நாங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவோன்றதை நாங்கள் இதன் மூலியமா சொல்லி மேயருக்கு அமைச்சருக்கு சார் அமைச்சர் இது வரைக்கும் பார்க்கல. அமைச்சர் எங்க தலைவர் பேசிக்கிறேன்ட்டாங்க. மேயருக்கு பல தடவை நாங்கள் சொல்லிட்டோம். மேயர் வந்து அதை செவி மடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதனால மேயர் செவி மடுக்கணும்னு நாங்கள் கேட்குறோம்.